எடுத்து கவனத்தில் எடுக்க எல்லா பிள்ளைகளும் சுகபத்திரமாக சேர்ந்து சுகபத்திரமாக போய் சேரணும். அது மாத்திரமல்ல, எந்த ஒரு நோய் கிருமிகளை எதுவும் ஆண்டவரே பிள்ளைகளை அண்டக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் தடை விதிக்கிறோம். இயேசுவினால் எல்லா வியாதி கிருமிகள் எல்லாம் நாங்கள் கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆவியானவர் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். உடைய திருநாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தின ஆண்டவரே ஆசீர்வதிங்க. உமக்கே மகிமையும் ஆராதனை செலுத்துகிறோம். பாடுகிற பாடல்கள் ஆசீர்வதிங்க. பாடுகிற பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஆராதனை ஆசீர்வதிங்க. ஆராதனை தெய்வீக பிரசன்னம் இருக்கட்டும். அந்த விசுவாசத்தில் நம்ம கருத்து ஒப்பு கொடுக்கிற கருத்தை நீங்கள் பொறுப்படுத்த அபிஷேகத்தை பயன்படுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாத்திரமல்ல சங்கீத பகுதியை ஸ்தோத்திர சங்கீத பகுதியை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திர செய்திகளை ஸ்தோத்திர செய்திகளை கர்த்தர் ஆண்டவரே நீங்க பேசுகிறீங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே திருவந்த ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். அந்த திருவந்த ஆராதனை கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்தாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சமூகத்தில் பயபக்தியோடு நாங்கள் அதை கலந்து கொள்ள கர்த்தர் மட்டுமாய் கூட்டி சேர்த்து திருவைக்காக மேலான திருவைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆராதனை கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 541 பாட்டு புத்தகத்தில் 541 மன்னன் இயேசு வருகிறார் நீ மன்னிட்டு பாடி, மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படும். நம்ம சேர்ந்து கட்டி பாடணும். மன்னன் இயேசு வருகிறார் நீ மன்னிட்டு பாடி, மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார் நீ மன்னிட்டு பாடி, மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார் நீ மன்னிட்டு
இயேசு அற்புதர். அப்படி எல்லாரும் சமூக இடைவெளியை பின்பற்றி இருக்காங்க. சேர்ல உட்காந்து சேர் பேசாது, சேர்ல உட்காருங்க, கொஞ்சம் தள்ளி தள்ளி 3 நிமிஷம் மெயின்டைன் பண்ணி. அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். இன்னொரு கரங்களை தட்டி நாம் பாடுவோம். நம்முடைய வாழ்க்கை இதுவரைக்கும் அற்புதமாய் நடத்தி வந்தால் கடந்த 5 மாதங்களும் கத்தர் கண்ணின் போல பாதுகாத்து அந்த கிருபையை நம்ம சேர்த்து பாடலாம். அற்புதர் 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 இயேசு அற்புதர். Yes,
மகிமையும் ஆராதனை செலுத்துவோம். அவரை துதிப்போம், அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அல்லேலூயா. செங்கடலை இருந்தாக கடந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாம் எல்லோரும் நம் மீது கிருபை மிகுந்த தேவனாய் இருக்கிற இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் எல்லாரும் ஆராதிக்கலாம். இறுதி நாளத்தில் உம்மை உயர்த்துகிறோம். நாங்கள் எண்ணிலடங்கா ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். அல்லேலூயா. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். வானாதி வானங்களுக்கு மேலாக எழுந்திருக்கிறவரே, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகளை உம்மை தொழுது கொள்கிறோம். நீங்களே சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் வாயில திறந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஒரு தரிசனம் இருக்கிறார். தேவன் கிருபையாக இந்த இடத்துல கூட்டி சேர்த்து அவரை ஆராதிக்கக்கூடியான கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அவரை ஸ்தோத்திரம் செய்யும். அவருக்கு மகிமை செலுத்தும். ராஜா உம்மை உயர்த்தி வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயம்
இயேசு நாமம். ஹalleluya. எல்லாரும் இருக்கிற உயர்த்தினவர்களாக அவருக்கு ஆராதனை செலுத்தலாம். எல்லாரும் இணைந்து இமாஷக்க துர கபலக தகதிகனதல ஷத்லாதல அவியானவரே தேவனே இயேசுவின் நாமத்தை உயர்த்தி எவ்வளவு பெரிய நாமம், எவ்வளவு பெரிய நாமம் அது. எல்லாரும் கடவுளே உந்தன் நாமம் உயர்த்துவே துதிகள் பாடி மகிழ்ந்திடுவே ஹalleluya. உந்தன் நாமம் உயர்த்துவே துதிகள் பாடி மகிழ்ந்திடுவே வந்தி மகிழ்ந்திடுவே பாடி வந்தீரே
நன்றிகளை செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தொடர்ந்து நாம் சங்கீதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 31. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்வேன். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். என் கண்மலை, என் கோட்டையின் மீதே உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்துகிறோம். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். உமது கிருபையிலே பழிபுரிந்து மகிழ்வேன். நீ என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன். எனக்கு இரவும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினாலே என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தம் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அர்ப்பணிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடிப்போனார்கள். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் வேகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். என் காலங்கள் ஒரு கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கு என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கு என்னை தப்புவேன். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் வழங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரை அன்பு கூறுங்கள். உண்மையானவரை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் உலகால் படித்து தேவனை நோக்கி பார்க்கணும். தேவ சமூகத்தை பார்க்கணும். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, பாவை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்திய தேசத்துக்காக நல்ல சமூகத்தில் வருகிறோம். இன்றைய தினத்தில் 74வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறேன். என்னுடைய தாய்நாடு ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் சுவாமி. அப்பா, சுதந்திர ஆண்டவரே, என்னுடைய தேசத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. அப்பா, உலகத்துல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமா எங்க தேசம் மாறட்டும் ஐயா. அப்பா, உங்களுடைய கிரியைகள் ஆண்டவரே எங்கள் தேசத்துல ஆண்டவரே அதிசயமாய் விளங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, சுதந்திர ஆண்டவரே அரணான பட்டணத்திலே தம்முடைய கிருபைகளை அதிசயமாய் விளங்க பண்ணினார் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே எங்களுக்கு சுத்தி ஆண்டவரே போர்கள், பிரச்சனைகள், பாடுகள் எல்லாம் இருக்கு சுவாமி. ஆண்டவரே உங்களுடைய அதிசயமான கிருபைகளை ஆண்டவரே எங்களுடைய தேசத்துல விளங்க பண்ணுங்க. எங்களுடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்களை உங்களுடைய சமூகத்துல கொடுக்கிறோம். ஜனாதிபதியை உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம். பிரதம மந்திரியை உங்களுடைய கருத்துல கொடுக்கிற சுவாமி. அப்பா, சோதர ஆண்டவரை ஒவ்வொரு மினிஸ்டர்ஸையும் ஆண்டவரை உங்களுடைய கருத்துல கொடுக்கிற ஆண்டவரை பாதுகாத்து
60ஆம் அதிகாரத்திலே இருபதாவது வசனத்தை வாசிப்போம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நம்ம இதில் பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி. இன்னொரு இடத்துல கூட ஏசாயால பார்த்தீங்கன்னா அதில் ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டிராய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே நம்முடைய துக்கம், நம்முடைய அழுகை நாட்கள கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. திரும்ப அந்த வசனத்தை, நான் சொன்ன வசனத்தை 60ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த வசனத்தை திரும்ப நாம் வாசிப்போம். மறுபடியும் இனி உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை, உன் சந்திரன் இனி மறைவதுமில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. அப்போ நம்ம துக்க நாட்கள் முடிந்து போகணும்னா அனைவரும் நாம் நினைக்கிறோம் இனி துக்கமே வராது என்பது கூட ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லி. அப்படி இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு துக்கம், வேதனை என்பது ஆண்டவர் அநேக காரியங்களுக்காக அதை வைத்திருக்கிறார். நம்ம தேவனை நோக்கி திருப்புவதற்கு அநேக வேலைகளில், அது நம்ம சில வேலைகளில் நம்ம இஷ்டத்துக்கு நம்முடைய பாதையில நாம் பிரயாணித்துக் கொண்டே இருக்கிறோம் வாழ்க்கையில. ஆனா தேவன் தம்முடைய பாதையில நம்முடைய பிள்ளைகள் பயணிக்க வேண்டும், பிரயாணிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நாம நம்ம பாடல போயிட்டு இருக்கும்போது கர்த்தர் இப்படி ஒரு அழுகையான காரியம், ஒரு துக்கமான காரியத்தை கொடுத்தா தான் சில வேளைகள் நாம் என்ன செய்கிறோம், திரும்ப எப்போ நீங்க வேதத்தை நீங்க வாட்சி பார்த்தா சரி பாருங்க, ஜனங்கள் அழுதார்கள் என்றால் ஆண்டவர் அந்த அழுகை நிறுத்துவதற்கு ஒரு காரியத்தை செய்வார். அவரோட ஆறுதலாய் பேசுவார், ஒரு அற்புதத்தை செய்வாரு, எல்லாம் செய்வாரு. ஆனாலும் பாருங்க, அதோடு கூட அவர் ஒரு போதனை, நான் இன்னைக்கு சுருக்கமாக தான் இன்னைக்கு செய்தி கொடுக்க போகிறேன், ஒரு போதனையும் ஆண்டவர் வைத்திருப்பார். நீங்க ஆகார் அழுது கொண்டே அவள் போகிறார் வனாந்தரத்துல, அவள் தண்ணீர் இல்லாத ஒரு இடத்துல அவள் அழுது கொண்டே போகிறாள். தன்னுடைய குமாரனை கூட்டிக் கொண்டு அவள் அழுது கொண்டே போகிறாள். அதற்கு முன்பாகவே அவளுடைய அந்த இஸ்மவேல் வயிற்றில் இருக்கும்போது ஒரு முறை அவள் இப்படிதான் துக்கத்தோடு அழுது கொண்டே தனியான ஒரு ஆளாக அவள் அழுது கொண்டே துக்கத்தோடு வருகிறாள். அப்ப கர்த்தர் அவளை சந்திக்கிறார், அவளோடு கூட பேசுகிறார். பேசிட்டு அவட ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆகாரே நீ எங்கேருந்து வருகிறாய் அப்படிங்கிறார். எப்படி ஆகாரே? அந்த வசனத்தை நீங்க வாசிக்கலாமா? ஆதியாகம புத்தகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஆகார பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க. 14ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசிங்க. சாராய் 7-8 வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூழ்ந்து போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு சாராயின் அடிமைப்பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? கர்த்தருக்கு தெரியாதா அவ எங்க இருந்து வரா, அவ எங்க போறா? எல்லாம் அவர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனாலும் இந்த ஆகார பார்த்து கேட்கிறாரு, நீ எங்கே இருந்து வருகிறாய்? அடுத்து அவர் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் 9ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கர்த்தருடைய தூதனானவர்னா யாருக்கு சொல்லியிருக்கேன்? தேவதூதன் அப்படின்னா, தூதன் அப்படின்னு வந்தா அதெல்லாம் ஏஞ்சல்ஸ். கர்த்தருடைய தூதனானவர்னு பைபிள்ல எங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் வருகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் குறிக்கிறது என்று சொல்லி வேத ஆராய்ச்சி வல்லுநர்கள் அவர்கள் ஆராய்ச்சி செய்து அதை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லி இந்த இடத்துல போடப்பட்டிருக்க, இங்க யார் நிற்கிறான்னா இயேசு வந்து நிற்கிறாரு. அல்லேலூயா. இயேசு வந்து நின்று ஆகார பார்த்து கேட்கிறாரு. இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில பிறந்ததுதான் 2000 வருஷத்துக்கு முன்பாக. ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, யோவான் சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல வாசிங்க. யோவான் 1:1 வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை
கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யோவான் சொல்ற ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. நம்ம எப்பவும் தெரியும், நமக்கு வார்த்தைனாவே யாருதான் அது இயேசு கிறிஸ்துவ குறிக்குதுன்னு சொல்லி. அப்போ நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு நீங்க நினைக்காது பழைய பாட்டுல ஆகாட்ட இயேசு என்ன பேசினாரு, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவரே தேவனாய் இருந்தார். இல்லையா? பைபிள் சொல்ற உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் என்று சொல்லப்படும். ஆதியும் அவர் தான் ஆதி, அவரிடத்துல தான் எல்லாம் தொடங்குது. அவர் தான் ஆதினா அவருக்கு தொடக்கம் கிடையாது, அவரிடத்துல தான் எல்லாம் தொடங்குது. அவர் தான் அந்தம், அவரிடத்துல தான் எல்லாம் முடியணும். பைபிள் அப்படிதான் சொல்லுங்க. நிறைய வசனங்கள் இதற்காக நாம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் ஆகாரோடு பேசுகிறார் என்பதற்காக சொல்லுகிறார். பழைய பாட்டிலே இயேசு கிறிஸ்து ஆகாரோடு பேசுகிறார். பேசி பாருங்க, அவருடைய அழுகைக்கு ஒரு ஆறுதல் சொல்லுகிறாரு. சொல்லிட்டு அதோட ஒரு உபதேசத்தை சொல்லுகிறாரு. என்னன்னா, நீ நாச்சியார் அண்டைக்கு போய் என்ன செய்ய அன்றைக்கு வாசிங்க, 9 வசனத்துக்கு வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போ, அவள் கையின் கீழ் அடங்கியிரு. வாசிங்க தொடர்ந்து. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததி மிகவும் சந்ததி நினைச்சீங்கன்னா பெருக பண்ணுவேன் சொல்றாரு. அதோடு கூட உபதேசம். இப்ப நம்ம என்ன நினைக்கிற அனைவரில் கர்த்தர் நம்ம கண்ணீரை மட்டும் துடைக்கணும். இப்ப அது மூலமா என்ன சொல்ல வருகிறார் என்பது நமக்கு என்ன இல்லை, அதுல கவனம் இல்லை. ஆனா ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைப்பதை பார்க்கிலும் அவர் எதை விரும்புகிறார் என்றால், ஒரு காரியத்துக்கு அவர் சொல்ற ஒரு காரியத்தை நீ கேட்க வேண்டும். பைபிள்ல சொல்ல நீங்க வெளிப்படுத்தும் விசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா அநேக இடத்துல ஒரு காது உள்ளவன் கேட்க கடவுள். இல்லையா? என்னது காது உள்ளவன் கேட்க கடவுள் அப்படின்னு என்ன அர்த்தம்? காது தான் கேட்பான் தான் கண்டிப்பா. எதுக்கு சொல்றாருன்னா, இந்த வார்த்தைகளுக்கு என்ன செய்யணும், நீ கீழ்ப்படி என்பதற்கு தான் அவர் சொல்றாரு. அப்போ நீ அழுது கொண்டு இருக்கிற, வேதனையோடு இருக்கிற, துக்கத்தோடு இருக்கிற அநேக காரியங்களை குறித்து அந்த துக்கத்தை தேவன் மாற்றுகிற தேவனா தான் இருக்கிறாரு. ஆனா அதோடு கூட ஒரு உபதேசத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். என்ன அவர் பார்த்து சொல்றாரு, முதல்ல என்ன செய்ய அடங்கி, நான் அவனை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் வயிற்றில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், அவன் பெரிய ஜாதியா மாறுவான். எல்லா வாக்குத்தத்தமும் கொடுக்கிறார் சார். அதோடு கூட ஒரு 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 வார்த்தையை சொல்லுகிறார், உபதேசம், போதனை. என்ன செய்கிறார்? நீ அடங்கி. இல்லையா? அப்ப சில வேளைகளில் நம்முடைய அழுகை, நம்முடைய துக்கம், நம்முடைய வேதனை, அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை அநேக வார்த்தைகளை கொடுத்து ஏற்றுகிறார். ஆனா அதோடு கூட அவர் என்ன சொல்ற, இந்த காலத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, உன் துக்கம் மாறனா, உன் அழுக மாறனா, ஆதார் உடனே கீழ்ப்பிடித்தார். இல்லையா? நான் சொல்ல, ஐயோ நான் சண்டை போட்டு வந்தேன், மூஞ்சிட பார்ப்பேனா, திரும்பி பார்ப்பேனா அவட சொல்லல. அவன் மூஞ்சில நான் என்ன செய்ய மாட்டேன், முழிக்கவே மாட்டேன் சொல்லல. வீம்பு வைராக்கியம் நிறைய பேருக்கு இருக்குது, முழிக்கவே மாட்டேன். கர்த்தர் சொல்றாரு, நீ போ, அவன் முகத்தை பாரு, அவன் முகத்தை பார்த்து பேசு, அவளோடு கூட நீ என்ன செய்ய, உறவாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவளுக்கு அடங்கி, எல்லாவற்றின் மேல என்ன செய்து அவளுக்கு நீ அடங்கி இரு. உன் நாச்சியார் அண்டைக்கு போய் அவருக்கு இன்றைக்கு அடங்கி இருப்பது என்பது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமான காரியமா தான் இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, அடங்கி, உன் அழுக மாறனா, உன் துக்கம் மாறனா. நான் கர்த்தர் சொல்ற வார்த்தையை தான் நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை தான் நான் குறித்து உங்களோடு கூட பேசிக்கொண்டு. கர்த்தர் உங்கள் அழுகையை மாற்ற வல்லவராக இருக்கிறார், உங்கள் துக்கத்தை வேதனை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்க என்ன செய்யணும், முதல்ல அடங்கி. பெற்றோருக்கு அடங்கி, பிள்ளைகள், கணவனுக்கு மனைவி என்ன செய்யணும், அடங்கி இருக்கணும். மனைவிக்கு கணவன் தலைவனா, இல்லையா? அடங்கி கூடாது, மனைவி பேச்சையும் கேட்கதான் செய்யணும். அது வேற விஷயம். எல்லா விஷயத்திலையும் அடங்கி இருக்கக்கூடாது. கணவனுக்கு மனைவி இருக்கணும், அடங்கி இருக்கணும். பெற்றோருக்கு பிள்ளைகள் என்ன செய்யணும், அடங்கி இருக்கணும். போதகருக்கு விசுவாசிகள் இருக்கணும், அடங்கி இருக்கணும். ஆமென். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இப்படிலாம் அடங்கி இருந்தாலே அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கணும் அர்த்தம். அல்லேலூயா. ஐயா வைத்து சொல்லுங்க. எனவே அருமையானவர்களே, முதலாவது ஒரு உபதேசம், அழுது கொண்டிருக்கிற ஒரு மகனிடத்தில். அடுத்து அதே ஆக அடுத்து ஒரு தடவை அழுது வரா. நான் பார்த்தோம் என்றால், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா,
உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆக திரும்ப ஒரு முறை அவள் அழுது கொண்டு வருகிறாள். வனாந்தரத்துல எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, ஏன் அவளுடைய கணவன் என்று சொல்லப்படுகிற அந்த ஆபிரகாமை கூட அவள் விட்டுவிட்டு அவளும் அவளை அனுப்பிச்சு விட்டான். அப்பொழுது கர்த்தர் வனாந்தரத்தில் அழுது கொண்டு வருகிற ஆகாரத்தில், நான் சுருக்கமா நான் போகிறேன், அழுது கொண்டு வருகிற ஆகாரத்தில் கர்த்தர் அப்பொழுதும் பேசுகிறார். அவர் வருகிறார். எந்த முறையில பாத்தீங்கன்னா ஆகார் கர்த்தரை கூப்பிட்டதா அதுல இல்லவே இல்லை. 2 முறையுமே கர்த்தர் தான் வரார். ஆகார் தான் இறங்கி வரார். இறங்கி வந்து அப்பொழுது பேசுகிறார். பேசும்போது அவ தூரத்துல போய் உட்கார்ந்துட்டான். பைபிள் சொல்லுகிறது, எங்க போயிட்டா? தூரத்துல. ஏன்னா அவன் மகன் தாகத்தினால துடிச்சிட்டு இருக்கான். அவன் சொல்றான், தாகத்தினால தன் மகன் சாகிறதை பார்க்க முடியாம அவள் தூரத்துல போய் உட்கார்ந்தாள். எத்தனாவது அதிகாரம், எத்தனை வசனம்? 21:14 வாசிங்க. 16. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரை, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். கர்த்தர் எப்பவுமே நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ள தெய்வம். அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நம்மை சபிக்க, விளையாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி ஜனங்களை சபிக்க வந்த பொழுதும் கர்த்தர் அவனை சபிக்க விடல. முதல்ல அவனை தடுத்தார், நீ போகவே கூடாது தடுத்தாரு. அவன் விடாமலே எப்படியா போய் அந்த ஜனங்களை நான் சபிப்பேன், எனக்கு ரூபா கிடைக்குதுன்னு சொன்னான். அப்போ கர்த்தர் ஒரு கழுதையை வைத்து பேசினார் அவனிடத்துல. அப்போ அவன் நிக்கல. கழுதையை கொண்டு வழிமறித்தார் ஆண்டவர். அப்போ அவன் நிக்கல. திரும்பமா போனான். வாய் திறக்கிறான் சபிக்கிறதுக்கு. கர்த்தர் அவன் நாவை தொட்டார். அல்லேலூயா. நடந்தது தெரியுமா? சபிக்க வாய் எடுக்கிறான். வாயில வர்றதுக்கு, இஸ்ரவேலே, உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள், உன்னுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு திவ்யமானவைகள், அருமையானவைகள். இப்படி ஆசீர்வாதமான வார்த்தையா சொன்னாங்க. அல்லேலூயா. தேவன் ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகளை சபிக்கணும், ஆசீர்வாதம் இல்லாம போக பண்ணணும் என்று சொல்லி விரும்புகிற தேவனே அல்ல. நம்முடைய தேவன் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். சங்கீதக்காரன் சங்கீதக்காரன் சொல்றார், அநேகம் தரம் அவர்கள் வணங்கா செலுத்துள்ள ஜனங்களாய் அவருக்கு முரட்டாட்டம் பண்ணின பொழுதிலும் கர்த்தர் அநேகம் தரம் தன்னுடைய கிருபையினால அவர்களை மன்னித்தார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் நம்மை தண்டிக்கிற தேவன் அல்லங்க. ஆனால் நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் தானாய் வந்து சேரும். இல்லாவிட்டா அதுக்கு தடை உண்டாயிருக்கும். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து ஆவிக்குரிய ரீதியை ஆசீர்வதிக்காம தேவன் உலக பிரகாரமா ஆசீர்வதிக்க விரும்புறதில்லை. அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நம்முடைய தேவன் முதலாவது எப்படி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? எத்தனை முறை உங்களுக்கு சுட்டி காட்டிருக்க அந்த வசனத்தை நீங்க நீதிமொழியின் புத்தகத்துல அல்லேலூயா 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். நீதிமொழியின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 18 வாசிக்கிறேன். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. அவர் சொல்றாரு, ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள், நீதி என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிறோம் என் பலன் நல்லது. நீ ஐஸ்வர்யம், கனம், நீதி எல்லாம் என்கிட்ட இருக்கியா? ஆனா பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிறோம் என்னது? என் பலன் நல்லது. என் பலன் நல்லது. எனக்கு பயப்பட்டு என்னை ஆராதித்து எனக்காக வாழ்ந்த அது மூலமா வர்ற பலன் இருக்குல்ல, பொண்ணு வெள்ளி என்னிடத்துல இருக்குது. ஆனா நீ தேவனுக்கு பயந்து அவரை ஆராதித்து அவருக்காக வாழ்ந்து அதன் மூலமா வர்ற பலன் தான் உன்னிடத்துல தங்கும். அதுக்கு அடுத்த வசனம் சொல்ற பாருங்க, வாசிங்க. சுத்த வெள்ளியை பார்க்க நல்லது. என்னை சிநேகிக்கிற என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை
பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். 2 காரியங்களை சொல்லணும். ஒண்ணு, ஆண்டவர் சொல்றாரு, என்னை சினைக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிப்பார்கள். ஃபர்ஸ்ட், மெய்ப்பொருள் என்னது? மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் என்றால் நித்திய ஜீவன், பரலோகம். இதுதான் மெய்ப்பொருள். மெய்ப்பொருளை சுதந்தரிப்பார்கள். அடுத்து செகண்டரி தான். பிரைமரி என்னது? ஃபர்ஸ்ட் என்னது? அவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கணும். ஃபர்ஸ்ட். இரண்டாவது, அவருடைய களஞ்சியங்களை நான் என்ன செய்வேன்? நிரப்புவேன். முதலாவது நீ மெய்ப்பொருளுக்காக ஓடு. அதான் இயேசு 6ஆம் அதிகாரத்தில் மத்தேயுல சொல்ற 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், அதுக்கு முன்னாடி சொல்றாரு, இவைகள் எல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் என்னது? நீங்க உடை உங்களுக்கு தருவேன், நான் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் தருவேன், உங்களுக்கு தேவையான சாப்பாட்டை தருவேன், எல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு. ஆனா நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க. அதுதான் இந்த இடத்துல பழைய பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர் என்ன செய்கிறாரா? வாசிங்க, அதான் முக்கியம் நமக்கு. இல்லமா, அது புது வசமா? முக்கியமான வசனம் பார்த்தீங்களா? அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். போதும். ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. உங்களுக்கு முதலாவது மெய்ப்பொருளாகிய நித்திய ஜீவன் உங்களுக்குள்ள உண்டாயிருக்கணும். வருகிற உபதேசங்கள் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க யூடியூப் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய உபதேசம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை மாத்திரமே நாம பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் இந்த உலகத்திலே 60 வருஷம் 70 வருஷம் வாழ்க்கை என்ன செய்யணும்? இதோடய மக்கி போயிடும். மக்கி போயிட்டா கூட பிரச்சனை இல்லை. பரலோகத்தை தேடாம, தேவனை தேடாம, நித்திய ஜீவனை தேடாம நரகத்துக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. ஆனா தேவன் அதை விரும்புகிறது இல்லை. அவர் முதலாவது எதை விரும்புகிறாரு? நீ பரலோகத்துக்கு பாக்கியவானாய் மாறி. அல்லேலூயா. நீ நித்திய ஜீவன் உனக்குள்ள மெய்ப்பொருளாய் இருக்கணும். உனக்கான ஜீவனை கொடுத்திருக்கிற, ரத்தம் சிந்திருக்கிற இந்த உலகத்துல நல்லா சாப்பிட்டு, நல்லா தூங்கி, நல்லா ரெஸ்ட் எடுத்து, நல்ல வீட்டுல தங்கி, நல்ல உடை உடுத்தி இருக்கா? இல்ல. எங்க வரணும் நீ? ஏசு பரலோகத்தின் தேவன் அவர் பூமிக்கு மனுஷனா வந்து உயிரை கொடுத்தாருன்னா பூமியில இருந்த மனுஷன் பரலோகத்துக்கு போகணும் என்பதற்காக கையை தட்டி ஆண்டவரை சொல்றாங்க. திரும்ப சொல்லுகிறேன், பரலோகத்தில் இருந்த தெய்வம் பூமிக்கு மனுஷனாய் வந்து தன்னுடைய ஜீவனை ரத்தத்தை சிந்தினார் என்றால் எதற்காக என்றால் அவர் பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார், தன்னுடைய ஜீவனை மறந்து போனார். எனவே கர்த்தர் உங்களை நீதியின் பாதையில் வசந்த வாசிக்கிறேன். நீதியின் பாதையிலும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தோம். நான் திரும்ப எதுக்கு சொல்றேன், நமக்கு முக்கியத்துவம் எதுக்கு இருக்குன்னு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு நான் மரித்தால் நான் எங்க இருப்பேன்? அதுதான். இன்னைக்கு நான் சாகிறது பெரிய காரியம் அல்ல. இன்னைக்கு நான் செத்து போயிட்டேன்னா நான் எங்க இருப்பேன் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, மெய்ப்பொருளை நீ சுதந்திரிக்கணும். நீ மெய்ப்பொருளை சுதந்திரிக்க உன்னுடைய முனைப்பை காட்டுவாய் என்றால் கர்த்தர் சொல்றார், அடுத்து களஞ்சியங்கள் உன்னை தேடி வரும், ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். அப்போ முக்கியத்துவத்தை பொறுத்துதான் இந்த உலகத்துல ஆசீர்வதிக்கப்படுவது இருக்கிறது. மறந்து போகாது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் அழுதார்களோ, இன்னும் நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் நேரத்தை பொறுத்து நான் இதோட நினைக்கிறேன். ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் அழுதார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் ஒரு போதனையோடு கூட அவரை சந்தித்தார். ஆகால 2 முறை அவர் அழுது கொண்டு போக சந்தித்தார். முதல் முறை யாருக்கெல்லாம் அடங்கி இருக்கணுமோ அடங்கி இருக்கணும். நீங்க வசனத்துக்கு அடங்கிருங்க, தேவனுக்கு அடங்கிருங்க, தாய் தகப்பனுக்கு அடங்கிருங்க, உபதேசத்துக்கு அடங்கிருங்க, ஊழிய
ஊழியர்களுக்கு அடங்குங்க, பாஸ்டருக்கு அடங்குங்க. அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். இரண்டாவதாக அவர் ஒரு போதனை சொன்னார். அழுகும்பொழுது ஆகாரம் என்ன சொன்னார்? நீரூற்றும் பக்கத்தில் இருக்குது, நீரூற்றும் பக்கத்தில் இருக்குது. அதை பார்க்காம இருக்கிறேன். அன்பான தேவனுடைய உங்க பக்கத்தில் ஆசீர்வாதம் இருக்குது. தேவனுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது? கண்களை திறங்க. ஏதோ சொல்லுங்க, ஆகாரின் கண்களை திறந்தார் கர்த்தர். அவள் பக்கத்தில் நீரூற்றை அவள் பார்த்தாள். தண்ணீரினால சாக போகிற நேரம், தன் மகன் சாக போகிறது பார்க்க மாட்டேன் தூரத்தில் போய் கண்டாவா. தண்ணீர் இல்லாம சாக போகிறேன் அந்த நேரத்தில் கற்று நம்ம அநேக விடல நம்முடைய கண்கள் எனக்கு பக்கத்தில் ஆசீர்வாதம் இருக்குது. நான் அதை எப்படி சுதந்திரிப்பது என்று என் கண்களை திறக்காண்டவர்கள். உங்க பக்கத்தில் உணரக்கூடிய நன்மை இருக்குது, உன் பக்கத்தில் உணரக்கூடிய ஆசீர்வாதம் இருக்குது. என் கண்ணை ரெண்டு போதனை சொல்லியிருக்கேன். ஒன்று அடங்கி, இரண்டாவது பக்கத்தில் ஆசீர்வாதம். நல்ல பிதாவை ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை மூலமாக எங்களோடு பேசி வார்த்தைகள் தொடர்ந்து பேசுறது பேசி இந்த கடப்பால் படிக்கிற ஆண்டவரே தொடர்ந்து நடக்கிற திருவிழா ஆராதனை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆராதனை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். வானத்தின் மீதில் வருவார், வானத்தின் மீதில் வருவார், துதர்கள் சூழ ராஜனாக மகிமையோடு வேகம் வந்திடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிதாவாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருப்பதாக. அல்லேலூயா.